இன்னைக்கு நம்ம வந்து ரைவல்ஸ் ஆட போறோம். ஓகே வாங்க गाइस உள்ள போலாம். நம்ம வாங்க எங்க வாங்கடா गाइस 89 गाइस 90 गाइस ஆல்மோஸ்ட் எரினா போலாம். அம்மாவும் பார்க்குறாங்க என்னடா ஜெட்டியோட ஓடி வந்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாய் தாமா அப்படின்னு சொல்ல அந்த டாகும் ஓரமா கேலோடைய பேண்ட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இதே நாட்கள் போகுது. நம்ம கேலு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அப்படின்னு நம்ம டீச்சர் கிட்ட போயிட்டு படிக்க கத்துக்கிறாரு. குட்டி அந்த வார்த்தையை நம்ம கேலால படிக்க முடியுது. ஒரு நாள் எதுவும் பண்ண முடியும். நம்ம கேலு சிட்டில ஒரு அவரு வந்து பிரைவேட் ஸ்கூல் அட்ரஸ்லாம் ஆர்பிஜி ஏன்டா யூஸ் பண்றீங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்க அரசாங்கம் ஈஸியா சொல்லிடும் ஸ்கூல்ல மூடிடுங்க அப்படின்னு. ஆனா இங்க படிக்கிறவங்க எல்லாம் ஏழை குழந்தைங்க. இவங்க படிப்புக்கு எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி போட்டியா தகவலை சொன்ன வந்தவர் தான் இவ்வளவு போங்க அப்படின்லாம் சொல்ல நம்ம செய்யறோம் அப்படின்னு உண்மையிலேயே அசத்திக்க தெரியுமா? சரி இப்ப சொல்லு படிக்கிறது எப்படி இருக்கு? படிக்கிறது ஒரு மாதிரி யோசிச்சதே இல்லை. உடனே டீச்சர் கேலை பார்த்து நல்லா கேட்டுக்கோ என்ன ஆகணும் மனசாக நினைக்கிறியோ அதுவாக நீ கண்டிப்பா ஆகும். எனக்கு ஒரு நோய் இருக்கு கண்ணுக்குள்ள. என்னோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்களாகிட்டே முடியாம போயிடும். டீச்சர் ஒரு வர உங்களால படிக்க முடியல அப்படின்னா நான் இப்ப படிக்க கத்துருக்கேன்ல உங்களுக்காக நான் எல்லாத்தையும் படிச்சு சொல்லுவேன். இதை கேட்ட டீச்சர் ரொம்ப தெரியுமா நல்லா படிச்சா பெரியாள் ஆகணும். இன்னொரு காமிக் போவாருன்னு பார்த்தா டக்குன்னு நின்று டீச்சர் சொல்லட்டுமா? சொல்லு கேள், நான் உங்களை பார்த்து ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேள் சொல்லிட்டு நடந்து போக ஒரு மாதிரி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்பொழுது இந்த டவுனுக்கு ஒரு தடவை மட்டும் தான் வருவாங்க. அந்த குட்டி பொண்ணு வெளரியா இருக்கால அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை. ஒரு ஐடியா சொல்றாரு. நம்ம கேலையும் கியூட்டோவையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அதான் இந்த டவுன்ல லேண்ட் லார்ட்ஸ் அந்த மாதிரி ஆட்களுடைய இடத்துக்கு சமைக்கிற சாப்பாடுலாம் திருடி கொண்டு வராங்க. கட்டுறாங்க. அந்த லேண்ட் லார்ட்ஸும் கையில கண்ணெல்லாம் திருடனை குடிக்காதவங்க பார்த்தாங்க. சின்ன பசங்க பேசி பார்த்தா நம்மலாம் தேவையா லேண்ட் லார்ட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணா அதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆர்பிஜி யூஸ் பண்ணா நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு அசைன்மென்ட் இருக்குன்னு என்ன ஞாபகப்படுத்த வாங்க கேலோட டாக கூட்டிட்டு கையில ஒரு டப்பா எடுத்துட்டு திருப்பி ஆளு கேலு ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். பயப்படையும் பசுமாடு இந்த டப்பாக்குள்ள போ உள்ள போன்னு சொல்றல அப்படின்னு அந்த டப்பா கொண்டு பாத்துக்குள்ள பசுமாடு போகணும்னா எப்படி போவாது? பண்ணியா அப்படின்னு அப்படின்னு போதுதான் இந்த ஸ்கூலுக்கு ரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு தண்ணியில ஒரு மீன் கொண்டு போகலாம்னு வழி இல்லாம ஒரு கேலு அது குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூல்ல எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. ஆனா அந்த சீக்கோன்ற ஹைட்டான பையன் மட்டும் வரவே இல்லை. ஸோ டீச்சர் அவங்க எல்லாருடைய அசைன்மெண்ட்டையும் பாக்குறாங்க. ஒருத்தன் பட்டாம்பூச்சிலாம் கொண்டு வந்துருக்கான். நம்ம கேல் கிட்ட நீ என்ன கொண்டு வந்துருக்க அப்படின்னு கேட்போம். கேல் பாக்குறாரு. அது ஆக்சுவலா ஒரு சேலம் வேண்டாம். இந்த சேலம் பற்றி ஒரு விஷயம் தெரியும் பசங்களா? எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு உயிரினம் இதுதான். தண்ணியில இருக்கும் பொழுது மீன் மாதிரியே இருக்கும். கடல்ல வந்ததுக்கு அப்புறம் கால்லாம் இருக்க மாதிரியே மாறிடும்.
கிரெடிட் அவர் தான். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன கனவு காண்றீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு டீச்சர் பசங்களுக்கு சொல்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேரும் டியூட்டவும் எப்படியாவது அந்த சர்க்கஸோடைய டிக்கெட்டை நம்ம வாங்கியே ஆகணும்டா. ஏன்னா விளையாத சர்க்கஸ்க்கு எப்படியாவது போகணும்னு நினைக்கிறான். நானும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியல்ல. அவரு வீட்டுக்கு அவர் சேர்த்து வச்சிருந்தா அந்த சில்லறையெல்லாம் எண்ணி பார்த்து டிக்கெட் எப்படியாவது நாளைக்கு நம்ம வாங்கி இருக்கும்போதுதான் யாருடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த ஸ்டேஷன்ல நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போறோம், அடுத்தது வேலை இல்லாத மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த ரயில்வே ரோட போறதுக்கு ஏதோ மிஷின்லாம் வரப்போகுதான், அதை யூஸ் பண்ண போறாங்களாம். இதுக்கப்புறம் நம்ம மாதிரி ஆட்களுக்கு வேலையே கிடையாதான். சொன்னா நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க செய்யற வேலை எவ்வளவு கஷ்டமானது. தினமும் வீட்டுக்கு வந்து உடம்பு வழியை துடிச்சு போட்டு பேசாத உள்ள கேட்டா என்னங்க, நம்ம கஷ்டத்தை அவனுக்கு சொல்லி தானே நம்ம வளர்க்கணும். நீ சொல்றதும் சரிதாமா, நம்ம கஷ்டத்தை எதுக்கு நம்ம பையன்கிட்ட சொல்லி அவனை கஷ்டப்படுத்தணும்? என் கஷ்டம் என்னோடவே போகட்டும், என் பையன் எப்படியாவது நல்லா படிச்சு பெரியானா போதும், அதுக்காக நான் எவ்வளவு வழியை வேணாலும் தாங்கிக்கலாம் அப்படின்னு அப்பா கஷ்டப்படுறாரு. ஏன்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேன் இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. நைட்டு அப்பாவும் அம்மாவும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த சர்க்கஸ்க்கு டிக்கெட் வாங்கலாம்னு சேர்த்து வச்சிருந்தாருல எத்தனையும் அப்பா நான் படுத்துட்டு இருக்கிற பெட்டுக்கு அடியில கேன் வச்சுட்டு கேன் தூங்குறதுக்கு போயிடுறாரு. நடுராத்திரியில அப்பா எழுந்து கீழே என்னமோ தட்டுன்னு பார்த்தா நிறைய சில்லற காயின்னு அதுல நம்ம கேன் இருக்கிற ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அப்பாவுக்கு வந்து அதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்க தெரியல. அதனால அடுத்த நாள் வேலைக்கு போறாரு. அங்க வேலை செய்யற ஒர்க்கர் கிட்ட இதுல என்ன போட்டுருக்குன்னு படிச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட அவரும் படிக்கிறாரு. அப்பா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அப்பா என் ஹீரோ அப்படின்னு போட்டுருக்கு. இதை கேட்ட உடனே அப்பாவோட மனசு ஒரு மாதிரி ஆகுது, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க நம்ம கேலோ வெளரியா கிட்ட போயிட்டு நம்ம அந்த சர்க்கஸுக்கு போகலாமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நம்மளால போக முடியல, என்ன மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வெளரியாவுக்கும் சர்க்கஸோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. அப்படியே அவங்க ஜாலியா இருக்கும்போது போல வராரு. என்ன சர்க்கஸுக்கு போகலாமா அப்படின்னு டிக்கெட் எல்லாம் கொடுக்க இவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஸோ ஜாலியா போயிட்டு அந்த சர்க்கஸ் ஷோ பாக்குறாங்க. இந்த டிக்கெட் எடுக்க காசு எல்லாம் சீக்கோவுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அந்த பெரிய லேண்ட்ல வச்சிருக்காங்கல்ல அவங்களோட இடத்துக்கு போயிட்டு பொருளை ஆட்டைய போட்டு விற்கிற இந்த தப்பான வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு சீக்கோ. ஏன்னா சீக்கோவுக்கு வந்து ஒரு கோவம் அந்த லேண்ட் லாக்ஸ் மேல, நாங்களாம் என்ன கேவலமானவங்களா அப்படின்னு பழி வாங்குறதுக்காக இந்த விஷயங்களை பண்றாரு. அந்த சர்க்கஸை முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது அந்த லேண்டோட ஆளுங்க வந்து இதெல்லாம் வீட்டுக்கு வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி சீக்கோவை திறந்துக்கிட்டே போறாங்க. அவரை புடிச்சு செமையா அடிச்சு ஜெயிலையும் போடுறாங்க. இந்த மாதிரி சீக்கோவை ஜெயில போட்டாங்கல்ல, அந்த டவுன்ல இருக்கிற யாருமே கவலைப்படவே இல்லை. சீக்கோ வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வந்தவர். இவனை மாதிரி இடத்துல இருந்து வர ஆளுங்களா திருடதானே செய்வானுங்க, இவன் அப்படிதானா அப்படின்னு சமூகம் அப்படின்னா அவங்க இந்த திருட்டு வேலை செய்யறவங்க, தப்பான வேலை செய்யறவங்க. சீக்கோ சின்ன பையன், இதனால அவனை ஜெயில போட்டு வைக்கிறாங்க. சீக்கோவை பார்க்கணும்னு நம்ம கேலும் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு சீக்கோவை பார்க்கறாரு. சீக்கோவை செமையா அடிச்சிருக்காங்க. நம்ம கேலும் சீக்கோ கிட்ட உங்களோட சீக்கோ அவங்களாம் நமக்கு மேல, நம்மளாம் அவங்களுக்கு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி நினைச்சா அது உண்மை ஆகிடாது சீக்கோ. உடனே சீக்கோவும் எனக்கு தெரியாதா கேன், என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் தெரியுமா, நாங்களும் அவங்கள மாதிரி மனுஷங்க தானே, நாங்க எந்த இடத்துல பொழிஞ்சு போயிட்டோம், பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சீக்கோ சொல்ல உடனே கேலோ நீ அவங்கள பழி வாங்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா, நல்லா படிக்கணும், நம்ம டீச்சர் சொல்லுவாங்க கண்டிப்பா அதுவாதான் ஆகும்னு, அதனால நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாது, இந்த லேண்ட் லாட்ஸ்லாம் அதுதான் உண்மையா பழி வாங்குறது அப்படின்னு கேல் சொல்லி புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சீக்கோவுக்கும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணுது. கேலை பார்க்கவும் எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சீக்கோ சொல்றாங்க. நம்ம கேல் தூக்கத்துல இருந்து எழுதும் போது கேலோடைய அப்பா வந்து அவ்வளவுதான் வேலை முடிய போகுது, நாங்க செய்யற வேலைக்கு மிஷின் வந்துடும், இனிமே என்னால இந்த வேலை செய்ய முடியாது, அதனால அவ்வளவுதான் என்னப்பா சொல்றீங்க, நம்ம இந்த ஊருக்கு போக போறோமா, ப்ளீஸ் பா இந்த ஊருக்கு யாரும் சுத்தமா விருப்பமே இல்லை. உடனே அம்மாவும் டேய் இருடா அப்பா முழுசா சொல்லி கொடுக்கணும், அதாவது என்னன்னா கேல் அப்பா அந்த வேலையை விட்டுட்டு இங்கேயே ஏதாவது வேலை செய்யணும், இந்த டவுன்லயே இங்கேயே நம்ம இருக்கலாம் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்ன அவ்வளோ சந்தோஷம். வீட்டை விட்டு வெளியே ஓடி இந்த விஷயத்த ஊரு ஃபுல்லா சொல்றாரு. ஆனா சர்க்கஸ்காரங்க வந்து அவங்க இருந்து கிளம்பி போகும்போது காரை பிரச்சனை போற ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு சர்க்கஸ் மேடம் நான் இந்த ஊர்லயே தான் இருக்க போறேன், அப்ப நான் உங்க ஷோவை பாக்குறேன், சரி சரி சூப்பர் தம்பி அப்படின்னு அவங்களும் பாராட்டுறாங்க. தலைவர் செம ஜாலியா அப்படியே வெள்ளரிக்கிட்ட வந்து ஊர்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஜாலியாகிறாரு. அந்த இடத்துல சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டாங்க போல.
இல்லை. சீக்கிரமா ஒரு சந்தோஷம் இனிமேல் வாங்க வாங்க வேண்டாம். வரணும் guys. 61 ஓகே. வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதுனால மிஷினையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒழுங்கா வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம ஏன்டா ஸ்பிளாஷ் ஸ்கூலுக்கும் போறாரு. டீச்சர் வந்து புக்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஏன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. வார்த்தைகளை அவங்களால பார்க்க முடியல. உடனே கேளு டீச்சர் நான் என்ன படிக்கணுமா அப்படின்னு அந்த புக்கை வாங்கி இவரு படிக்கிறாரு. ஸ்கூல் போயிட்டு கூட்டமா ஆளுங்க வராங்க. டீச்சரை தனியா கூட்டிட்டு போறாங்க. டீச்சர் இந்த பக்கம் என்ன ஆச்சுன்னா யாருடைய அப்பா வேலை செஞ்சுருக்காங்கல்ல அப்போ ஒரு மின்னல் தாக்கி கஷ்டப்படுறாரு. அவங்க அப்பாவோட உடம்ப பார்த்து யாரும் அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகுறாங்க. ஸோ இறந்து போனவங்கள சவுக்கு கிட்ட போட்டு புதைக்கிறாங்க. இந்த டைம்ல சிட்டில அந்த ஹியூகோன்றவர் மொத்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்கூல்ல பார்த்து முடிச்சு விஷயத்த சொல்லிட்டாரு. திரும்ப ஆஃபீஸ்க்கு வராரு. அகைன் இன்னொரு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கேர் படிக்கிறாங்க நம்ம டீச்சரோட ஸ்கூலு. அந்த ஸ்கூல்லையும் ஒரு விஷயத்த சொல்லணும் பாவம் பசங்க கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. நான் போயிட்டு திட்டு வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்னால் போக முடியாது. அதெல்லாம் முடியாது நீ தான் போகணும் அப்படின்னு நினைப்பா வேற வழி இல்லாம அவ்வளோதான் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் இவங்களால வாழ முடியாது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவ்வளோதான் நம்ம கிளம்பி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல யாருக்கு என்ன வாழ போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சொன்னாரு. ஆனா இப்ப திரும்பவும் அம்மா என்ன சொல்றாங்க மாதிரி இருந்தா அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. கேள் வந்து வேண்டாம்மா இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட அம்மா அப்படின்னு கேட்டேன். இல்ல கேள் முடியாது டாக்லாம் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல கேள் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ட்ரெயினும் கிளம்ப போகுது. அப்ப நம்ம விளையாடியாவும் கிஃப்ட்டும் வந்து கேள் டீச்சர் ஒன்று வர சொன்னாங்க. அவங்க உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல கேளும் வேகமாக உங்க கூட டீச்சரை பார்க்க போறாரு. மற்றவங்க எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. ஒரு போட்டோகிராஃபரும் வந்திருக்காரு. கேள் சீக்கிரம் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காருறாங்க. போட்டோ போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சீக்கோவும் வந்திருக்காரு. ஆளு கேள் சீக்கோ நீ வந்துட்டியா? நீ தானே சொன்ன படிக்கலாம் அவங்க படி வாங்க முடியும்னு அதான் படிக்கலாம்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு சீக்கோ சொல்றாரு. ஸோ எல்லாருமே சந்தோஷமா ஒன்னா அந்த போட்டோவை எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் டீச்சர் கேள் கிட்ட தனியா பேசுறாங்க. டீச்சர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அம்மா சொல்றாங்க எனக்கு படிக்க முடியுமா எதுவும் தெரியல டீச்சர். கேள் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் ஏதாவது சேலமண்டர் கொண்டு வந்தல அந்த சேலமண்டர் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அழகா மாற்றிட்டு அதே மாதிரி தான் மனுஷனால நம்பணும். இதுக்கப்புறம் தான் நீ நல்லா படிக்கணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாக வேகமா ஓடி வரா. கடைசியா கேள் கிட்ட குட் பை சொல்லலாம் அப்படின்னு கிளம்பிய கூடவே அந்த டாகும் ஓடி வருது. இதெல்லாம் நம்ம படத்துடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஸோ ட்ரெயினும் கிளம்பி போயிட்டு இருக்குது. பின்னாடி கிளம்பிய ஓடி வராங்க. இந்த ஒருத்தர் யாரும் வெளியே பார்த்து வெளியா நான் போயிட்டு வரேன் குட் பை பார்த்து பத்திரமா போயிட்டு வா சீக்கிரமா வா அப்படின்னு கத்துறாங்க. வளரையா மட்டும் கிடையாது நம்ம கியூட்டோ அப்புறம் நிறைய பசங்கள்லாம் கேள் நாங்க உன்னை மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு ட்ரெயின் பின்னாடி ஓடி வராங்க. எல்லாரும் பார்த்து நானும் அப்படின்னு சொல்ல இருக்காருல அவரும் அங்கதான் இருக்காரு. கேள் நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எல்லாரையும் பார்த்து எல்லாரும் பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுச்சா பின்னாடியே ஓடிட்டு வந்த வேலையா மற்ற பசங்களால ஓட போறதுனால அப்படியே முடியாம ஜாப் சுலபமா இருக்குது. நம்ம டீச்சர் வந்து கிளாஸ்ல இருக்காங்க.
பார்க்குறாங்க ட்ரெயின் போகிற சவுண்டு. ஏன்னா அந்த ட்ராக் வந்து அவங்க ஸ்கூல் வழியாக போகுது. ஸோ அந்த ட்ரெயினை அவங்க பார்க்குறாங்க. நம்ம கேன் போகணும்னு நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இறந்து போன பையன் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு கேன் அவங்க பையனை நினச்சாங்க. ஆனால் நம்ம கேன் போயிட்டோம்னா டீச்சரோட பையன் இறந்து போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டீச்சருடைய ஸ்கூலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளோட டீச்சர் இல்லை வேற வேற ரேடியோ பண்ணிருக்காங்க. அவங்க நடக்கிறது கிடையாது, ஃபியூச்சர்ல நடக்கிறது. அதாவது இப்ப இந்த ஸ்கூலுக்கு டீச்சரா இருக்காங்க இந்த லேடி. இவங்க முகத்தை பார்த்தா தெரியல யாருன்னு. இவங்க வெளரியா தான். வெளரியா வளர்ந்து இந்த ஸ்கூலுக்கே டீச்சரா ஆயிட்டாங்க. சில இந்த மாதிரி புது ஸ்கீம் ஒன்று வந்துருக்கு. அதனால பழைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. புது ஸ்கீம் கொண்டு வர சொல்றாங்க. உடனே கேட்கவும் எனக்கும் தெரியும் உங்களுக்கு தான் சொல்லுவேன். இந்த ஊர்ல வருஷம் வருஷம் சர்க்கஸ்லாம் வருதா அப்படின்னு கேட்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வெளரியா கேட்கும்போது வெளரியா இன்னும் தெரியலையா நான் யாருன்னு நான் தான் கேன் அப்படின்னு சொல்ல வெளரியா ஒரு ஷாக்கை தாங்க முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்ம கேன் வந்து இந்த டவுனை விட்டு போனதுக்கு டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம் ஊருக்கு வரணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா இந்த வேலையே அவங்க இந்த ஸ்கூலுக்கு வர வைக்கிற மாதிரி ஆக்கிடுச்சு. என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கலாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்க நம்ம தீர்த்த இருக்கான்ல அவன் ட்ரெயின் தான் ஓட்டுறான், ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் சீக்கோ அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் நல்லா படிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் செம பிஸியா இருக்காங்க. அவங்கள பார்க்கறதே கஷ்டம். நான் நம்ம டீச்சர் இறந்து போனதுக்கப்புறம் நானே இந்த ஸ்கூலுக்கு டீச்சரா மாறிட்டேன். இது நம்ம டீச்சர் இறந்து போயிட்டாங்களா? ஆமா அவங்களுக்கு கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து கண்ணு தெரியாம ரொம்ப நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே இறந்துட்டாங்க. எதே படிச்சு நல்ல பதவியில இருக்கியா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல இல்ல வேலையா இந்த வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன். இந்த வேலையை விட்டு நின்றுட்டு என்ன பண்ண போறேன்? இல்லை இந்த டீச்சர் மாதிரி ஆகணும் தான். நானும் இந்த ஸ்கூல்ல வேலை செய்யணுமா இல்லை சொன்னல இல்லை நான் பேசினது எல்லாருமே முடியாதுன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே முடியாதுன்னு சொல்றதுனால கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது. நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் டீச்சர் ஆகணும். இந்த ஊர்லயே இந்த ஸ்கூல்ல டீச்சரா ஆகுறாரு. அவங்க அது வயசான சுத்திக்கிட்டு இருக்கிற நிறைய டாக் தான். அது எல்லாமே உன்னோட டாவோட பேர குழந்தைங்க தான். அப்புறம் யார் நீ என்னைக்கா இருந்தாலும் திரும்ப வருவேன்னு டீச்சர் உனக்காக உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளரியா ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஃபேமிலியை தனித்து டீச்சரே வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது. அவங்க ஓப்பன் பண்றாரு. சின்ன வயசுல காமிக் கொடுப்பாங்க. அந்த புக் வச்சிருக்காங்க. நம்ம அப்பா இறந்து போய் இந்த ஊர்ல தான் கொண்டு வச்சிருக்காங்க. அவரோட சமாதிக்கும் போய் பாக்குறாரு. ஸோ கேல் வந்து எதுக்காக அவரோட பேர் ஹியூகோன்னு மாற்றிட்டாருன்னா ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு குழு நடிச்சு பேரெல்லாம் மாற்றிட்டாரு. ஆனா வந்து அவருக்கு ஒரு டீச்சரா அதோட நம்ம வெள்ளரியாவையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான லைஃப்ல நடந்து போறாரு. சொல்லிட்டு அதே ஒரு குட்டி மலை மாதிரி இருக்கு. அந்த மலை மேல ஏறி நின்று பாக்குறாரு. அந்த கேல் வந்து ஒரு சின்ன பையனா அந்த மலை மேல நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. நமக்கும் அப்படிதான் காட்டுறாங்க. ஏன்னா இந்த கேல் டீச்சர் கிட்ட சொல்லியிருப்பாரு நான் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகணும் ஆசைப்படுறேன். டீச்சர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ டீச்சர் சொன்னது உண்மைதான். நம்ம என்னவா ஆகணும் நம்ம அதுவா தான் ஆகும். இது நம்ம கேல் அப்படியே அவரோட மனசுல சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துலயே வேற த ட்ராக் என்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ அந்த கதையை கேட்கும் பொழுது எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு சில பசங்களோடலாம் சேர்ந்து நான் ரொம்ப ஓவரா பண்ணி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். டீச்சர் வந்து பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களை கிளாஸ்லேயே விளையாடுவாங்க. ஒரு பையனை வந்து விளையாடி போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டுனா என்ன சீக்கிரமா வந்தீங்கன்னா வீட்டில் பார்க்கு அப்படின்ற மாதிரி டைமுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவோம். டீச்சர் ஃபோக்கஸ் பேரண்ட்ஸ் செய்யணும். அந்த பையன் அடிப்பாங்க உடனே டக்குனு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து மாதிரி கிளாஸ்க்குள்ள போகணும்னு தோணுது. ஆனால் அதிகாரிக்கு கிளாஸுக்கு வெளியவே நிற்கிறேன். டீச்சர் வெளியே வந்து
போட்டு குழம்பு அனுப்புவாங்க வெளியே என்ன. ஸோ நானும் அந்த பையனும் திரும்ப பீச்சு பார்க்கு அப்படிலாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அப்பவும் வீட்டில் எதுவும் சொல்லலை, ஏன்னா பயம். அடுத்த நாள் கிளாஸுக்கு போனால் அதையும் திரும்பவும் சம்மாடி ஒரு அடி வாங்கின உடனேயுமே அந்த பையன் நேரம் வெளியே போடுவான். கிளாஸில் ஒரு அடி வெளியே ஒரு அடி சம்மாடி வாங்கிட்டு தான் வெளியே வருவேன். இல்லைடா வேணாம் நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. நேராக வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அடுத்த நாளே பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நான் கிளாஸ்க்குள்ளே போயிட்டேன். ஸோ அந்த பையன் திரும்ப கிளாஸ்க்குள்ளே வரதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தான் உள்ளே நான் வந்து என்னோட ஏன்னா இந்த பஸ்ஸில் கூடலாம் சேர்ந்து தான் நான் பஸ்ஸில் ஒழுங்காக போகாமல் தூங்கிட்டு போகிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாமல் ரொம்ப நிறைய இருக்க ஆரம்பிச்சேன். கடுப்புலயே இருந்தேன். அவதான் ஒரு நாள் டீச்சர் மீட்டிங் மாதிரி வச்சாங்க. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, நீ அந்த பையன் கூட சேர்ந்து கெட்டு போயிருக்க, உன்னை போட்டு செம்ம அடி அடிச்சதுனால தான் நீ திருந்தல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் கூட சேர்ந்து இருந்தா நேரத்துக்கு எப்படி இருந்திருக்கேன், குடிச்சிருக்கேன். எல்லாமே நடக்காததுக்கு காரணம் என் டீச்சர் அடிச்ச அடிதான். இன்னைக்கு வரைக்கும் நான் சிகரெட் குடிச்சது கிடையாது, சரக்கு நாளையும் அந்த கருமத்தை பண்ணவே மாட்டேன். ஸோ அன்னைக்கு தான் என் டீச்சரையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே அந்த டீச்சர் கிட்ட அவ்வளோ ஒழுங்காக தான் இருக்கேன். ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த டீச்சர் கிட்ட நான் நல்லா பேச ஆரம்பிச்சேன். வரவே இல்லை, என்ன எதுவுமே புரியல. அப்போதான் சொன்னாங்க, டீச்சருக்கு வந்து உடம்பு முடியுதுன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா. எல்லா பசங்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த டீச்சர் அடிப்பாங்கன்னு யாருக்குமே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காம தான் இருந்தது. அன்னைக்கு அந்த கிளாஸ்ல அந்த டீச்சர் வரல, ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு. ஸோ அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ப்ரேயர்ல சொல்றாங்க, இந்த மாதிரி டீச்சர் வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்க பண்றாங்களாம். ஸோ நான் ரொம்ப அடிச்சுட்டேன். அவங்க ஆசையாக இருக்கு டீச்சர் சொன்னதா ப்ரேயர்ல சொன்னாங்க. ஸோ எங்க டீச்சர் வந்து கிளாஸ் பசங்க எல்லாரையும் பொதுவாக சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த வருஷத்துல அந்த டீச்சர் கிட்ட அதிகமா அடி வாங்கினதே நான் தான். ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன். என்ன தோணுச்சுன்னா, என் டீச்சர் என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க டீச்சரை பத்தி தான். ஏன்னா டீச்சர்ஸ்ன்றவங்க எங்கடா இருக்காங்க, எங்கடா இருக்க நீ? ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருந்த டீச்சரோட பேர் கேட்ட டீச்சர் அழகா இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், பார்க்க அழகா இருப்பாங்க. எல்லாரும் ஸோ இந்த கதையை கேட்ட உடனே டக்குன்னு ஏன்னு தெரியல அந்த டீச்சரை நானும் என்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னடா பேரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நடக்கும். நாளைக்கு நம்ம ஸ்னைப்பர் பையன் ஸ்னைப்பர் பையா ஏமாசிஸ் பைத்தியம் ஷூட்டே பண்ணல. இவன மாதிரி இருக்கவங்கள பிடிக்காது. ஐயோ வாங்கடா. வாண்டா ரியோமன் சுக்குனா வா ரியோமன் சுக்குனா இல்லை கைஸ் பயமா இருக்கு தெரியுமா? ஸ்னைப்பர் தானே நான் ஏன் இந்த லோட் அவுட் யூஸ் பண்ணுறேன்னு லோட் அவுட் யூஸ் பண்ணுறேன் இல்லை கைஸ் ஃபுல்லு ஏதோ சொல்லுது லோட் அவுட் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே வெப்பன்ஸ் வாங்கினப்போ டிஃபால்ட் லோடெலாம் யூஸ் என்னாச்சுன்னு தெரியல நினச்சேன். இவங்களுக்கு நான் டிஃபால்ட்லாம் யூஸ் பண்ணிட்டேன். எங்கடா எல்லா ஷாட்டும் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அது எவ்வளோ நாள் தெரியாது.
ஓ லுக் அட் மை HP गाइस பயமா இருக்கு எனக்கு. வாங்க இதோ இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்றேன் பாருங்க. உங்கள அவுட் ஆயிடுவாங்க. வாடா இன்னும் எல்லாருக்கிட்டையும் சோகம் டிப்ரெஷன் இருக்கு. ஆனா இல்லாத ஒண்ணுதான் மோட்டிவேஷன். படமா எடுத்திருக்காங்க. ட்ரூ ஸ்டோரிஸ். அதோட இந்த மூவி உங்க ஃபிலிம் ரோடோட 5 ஸ்டார் மூவியும் கூட. ஒரு ஸ்லம் ஏரியால ஸ்கூலுக்கு போக முடியாம ரொம்பவே வறுமையில வாழ்ற ஒரு 10 வயசு பொண்ணு. ஒரு கோச் மூலியமா செஸ் கேமை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அவங்க அந்த செஸ் கேம் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த செஸ் கேம்னால அவங்க லைஃப் எப்படி மாறுச்சு, அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் என்னன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதோட நீங்க வந்திருக்கிற இடம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம்ரோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2016 வருஷத்துல என்ற ஒரு பயோகிராபிக்கல் மோட்டிவேஷன். வாடா 62 இவங்கிட்ட என்ன சொல்றது? கதையோட ஆரம்பத்துல 2017 வருஷம் பேன் அமெரிக்கன் இன்டர் காலேஜியேட் டீம் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்காங்க. தியோனான ஒரு பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு கோச் இருக்காரு. தியோனா அவங்க கோச்சை பார்த்து, கோச் நான் அதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தியோனா நீ இங்க தான் இருக்க வேண்டியவ, தைரியமா போ, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி தியோனாவை அனுப்புறாரு. அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்களோட ஆப்போனன்ட் முன்னாடி உட்காந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த படத்தோடைய டைட்டிலே குயின் ஆஃப் கேக்வே. கதை அப்படியே 2007 வருஷம் பாஸ்டுக்கு போகுது. கேக்வே அப்படின்றது உகாண்டாவுடைய ஒரு சிட்டியோட பேரு. ஆனா அந்த சிட்டிலாம் இல்ல, அந்த சிட்டியோடைய பார்டர்ல இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியால தான் இருக்காங்க. உகாண்டால சிட்டில இருக்கிறவங்களுக்கே தண்ணி கிடைக்காது. அந்த தியோனா இருக்கிற இடத்துல தண்ணி பற்றி சொல்லவே வேணும். எப்பவாவது தான் தண்ணி கிடைக்கும். அதுவும் ரொம்ப தூரம் வரணும். தண்ணியெல்லாம் கொண்டு வரது தியோனாவுடைய வேலை தான். 2007 வருஷம் தியோனாவுக்கு வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி அப்படியே குடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மற்ற பசங்கள்லாம் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு போவாங்க. 120 ஓல்டா 120 plus 30 start of 50 ஸ்கூலுக்குலாம் போனாங்கன்னா ஃபீஸ் கட்டலாம் முடியாது அவங்களால. அதனால ஸ்கூலுக்கு போற பயமா இருக்கு. நடந்து வந்துட்டு இருக்காங்க. யோனாவுக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க, பெரிய தம்பி குட்டி தம்பின்னு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. அப்பா வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அம்மா மட்டும் எல்லாருமே வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க வயிற்று போறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல இருந்து சோளக்காய் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய சோளம் பெரிய தம்பியும் வேகமா போயிட்டு அண்ணா எங்களுக்கு சோளம் போடுங்களா, எது சோளம் வேணுமா? வாங்கின சோளத்துக்கே காசு தரவே இல்லை. அதை சொல்லுங்க. அம்மா நாளைக்கு காலையில கண்டிப்பா கொடுத்துருன்னு சொன்னாங்களா, ப்ளீஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு தெரிஞ்சு கேட்டேன். காசு கொடுத்துட்டு நாளைக்கு நிறைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோளத்தை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அவர் தம்பியெல்லாம் உட்காந்து தனித்தனியா உரிச்சு அதை இவங்க தனியா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு இருப்பாங்க. வாங்கிட்டு வந்து சுட்டு உரிச்சு அதை பேக்கெட் போடுறதுலாம் ஃபியோனா பெரிய தம்பியோட வேலை. அதை கொண்டு போய் வைக்கிறது ஃபியோனாவுடைய அக்காவோட வேலை. அம்மா வந்து மற்ற வேலையோட செய்வாங்க. இப்படி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பைக் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் சீரா வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஃபியோனாவுடைய அக்கா என்னன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு. ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு சுத்தமா கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு நேரம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே வராதுன்னு எதுக்கு சும்மா சும்மா வந்துட்டு இருக்க? உடனே அந்த பாய் ஃப்ரெண்டு, ஆனா அதை விடுங்க, நீங்க அவளோட அம்மாவா இல்ல அக்காவா, இவ்வளவு எங்க இருக்கீங்க? அடி செருப்பால நாயனு அம்மா கடுப்பாகி அந்த பைக்கு ஒரு எட்டி வரைக்கிறாங்க. என்ன தைரியம் எவ்வளவு வேலை தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டீங்கன்னா கூட என் பைக்கோட டயர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறாங்க. அப்பா அவங்க கடுப்பாக்குறாங்க. ஆனா அது மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? அவங்க பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றேன் அதிகப்படுத்துறேன். எந்த நிலைமையில இருக்கணும் எப்ப வந்து நம்ம வெளியான
அனுப்ப போறான்னு பயத்துல இருக்கேன் நானு. ஒழுங்கா போயிட்டு பொருளெல்லாம் வித்துட்டு வா. நீ வித்துட்டு வந்தாதான் உன் தம்பிகளும் தம்பிகளும் சாப்பிட முடியும். ஒழுங்கா போய் அந்த வேலையை செய் அப்படின்னு அம்மா சொல்ல தேனாவுடைய அக்காவும் அப்படியே சோகமா ஏய் எங்கடா இருக்க நானு அவனோட பேர் வந்து பிரைனட். ஸோ 2 பேரும் வீட்டுல வெறும் சுத்த சோளத்தை சிக்னல்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிறவங்களாம் பியோனாவையும் பிரைனையும் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த பிரைன் பைக்குள்ள எப்படியோ சமாளிச்சு அவருக்கு சோளத்தெல்லாம் விட்டுருவாரு. பியோனா எனக்கு காயாச்சு இந்த குடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பிரைனட் போயிடுவாரு. அவன் பியோனா அவங்க கூட அப்படியே பெருசா அவங்க விட்டுட்டு தான் இந்த மழை போக முடியும். அப்படின்னா இந்த ஊர்லயே ஒரு கோச் ஒருத்தர் இருக்காரு. பசங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ எல்லா பசங்களும் ஜாலியா ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கணுன்னே பிரைன் வேகமா அங்க போய் உட்காந்துருவான். ஸோ இந்த கோச்சும் வந்து இந்த வேலையை வேண்டாவது படம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஆசை அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனில இன்ஜினியரா வேலைக்கு சேரணும்னு ஆசை. ஸோ அதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்டும் உட்காந்து ஃபுட்பால் விளையாடி பார்த்துட்டு இருக்காங்க. கோச் உலகத்தில் விளையாடணும் ஐயோ ஈஸியா உடஞ்சிரும். அதை சரி பண்ணணும்னா ஹாஸ்பிட்டல் போகணும். காசு இல்லை ஹாஸ்பிட்டல் தான் எங்க காசு. அதனால அம்மா ஃபுட்பாலா விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ஓடி ஆடி விளையாடாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே விளையாடுற ஒரு சூப்பரான கேம் இருக்கு. செஸ்ஸா? ஆமா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஐயோ ஆனா கோச் நான் ஸ்கூல் படிச்சுட்டு போது சரி நீ நல்லா கத்துக்கிட்டு அந்த பசங்க கூட போட்டி போட்டு அவங்க எல்லாருமே வச்சு பணம் சம்பாதிச்சு தெரியுமா? இந்த கேமை மட்டும் நீங்க விளையாண்டீங்கன்னா சிட்டில இருக்கிற பசங்களை உங்களால ஜெயிக்க முடியும். கோச் சொன்னா எப்பவுமே கஷ்டப்படுற பசங்களுக்குலாம் வந்து ஒரு பணக்கார பசங்க கூட ஈக்குவலா இருக்கணும். இல்லை அவங்கள ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. கோச் சொன்னதுக்கு அப்புறம் சரி உங்களுக்கு இந்த கேமை கத்துக்கணும் ரொம்ப ஆசை. எப்படா